Hi friends, welcome to our channel. நீங்க நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ரவை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் ஓரளவுக்கு உருகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது வந்து 100 கிராம் இருக்கும். ரவை வந்து கருகிடக்கூடாது, அந்த வாசம் வர அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இல்லை நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்க போகிறோம். ரவை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 50 கிராம் சிறுபருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம். நம்ம இதுக்கு தால்சா ரெடி பண்ணிக்கலாம். தால்சா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட தால்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரவை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தால்சா சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரவை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவை பொங்கல் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.